வணக்கம் நண்பா, உங்கள் விஜய் துரை. இன்றைக்கி வந்து சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பல மாதிரியான செட்டப்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஃப்ளாக் வந்து வாங்கிறதுக்காக, இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ளூ ஃப்ளாக் வந்து வாங்கிறதுக்காக இந்த அமைப்புகள் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்து உட்காரத்துக்கான இடங்கள், குடை மாதிரி போன்ற இடங்கள் எல்லாமே வந்து அமைச்சிட்டு வராங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே அங்கங்கே வந்து உட்காரக்கூடிய இடங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், கீழே வந்து மரத்தால் தென்னை மரம் போல் இருக்குது, அதில் பலகை வச்சு செட்டப் பண்ணியிருக்காங்க உட்கார மாதிரி. ஸோ பசங்க விளையாடுறதுக்கான செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? இது கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் இல்லத்துக்கு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடங்களை வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், உட்காரத்துக்கான இடம் சூப்பராக வந்து அமைச்சிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பசங்க விளையாடக்கூடிய செட்டப்லாம் எதுவும் கிடையாது, இப்போ தான் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ மரத்தாலான அந்த உட்காரம் இடத்துக்கு கீழே வந்து நாய்கள் வந்து அந்த நிழலில் வந்து தூங்கிட்டு இருக்கு. பாருங்கள், பாவம். உய், பிஸ்கெட் இருக்கு என்கிட்ட, ஒரு பேக்கெட்டு. ஸோ பிஸ்கெட் வந்து போடுவோம் நாய்க்கு சாப்பிட்றதுக்கு. இந்தா சாப்பிடுவா பிஸ்கெட், வா. எப்படி சாப்பிடுவோம்? ஐயோ, நண்பர்களே பாருங்கள், நாய்களுக்கு வந்து பிஸ்கெட் வித்தாச்சு. ஸோ இது பயந்துட்டு நின்றுருக்கு, பக்கத்தில் அந்த நாய் கடிக்குன்றதுனால பயந்துட்டு நின்றுருக்கு, சாப்பிட மாட்டேங்க, போயிடுச்சு. சரி வாங்க பார்ப்போம். அடுத்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சேர் சீட்டு கிடைக்குதான் பார்ப்போம். காலியாக தான் இருக்குது. ஸோ உட்காரக்கூடிய அளவுக்கு காலியாக தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன், இடமே கிடைக்காதுன்னு நினச்சிட்டேன். இன்னும் நிறையா செட்டப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் முடிவடையலை போல். ஸோ ப்ளூ ஃப்ளாக் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக
கவர்மெண்ட்டு நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. ஸோ மக்களும் வந்து இந்த செட்டப்லாம் வந்து எந்த ஒரு எதுவும் வந்து டேமேஜ் பண்ணாமல் நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நல்லா வந்து இதுக்கு முன்னாடி வந்து எங்கடா உட்காருதுன்னு இருக்கும். ஸோ மேலே வந்து இந்த கூடை போன்ற அமைப்பு நிழல் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நல்லா வந்து பீச்சை வந்து ரசிக்க முடியும். புதுசாக என்னுடைய சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. ஸோ கோவில் வீடியோ, பலதரப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. ஸோ அதையும் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான வீடியோக்கள், பலதரப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோக்கள். ஸோ போய்ட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இடம் காலியாக இருக்குது, உட்காந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கடலில் போய் காலை நடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ வெயில் நேரத்தில் பாருங்கள். ஸோ எவ்வளோ கூடை மாதிரி போன்ற அமைப்பு இருக்குது பாருங்கள். ஸோ குடை போன்ற அமைப்பு ஒரு 10 ஒரு 10-15 10க்கு மேலே இருக்கும். 3 6 ஆமாம் 10 12 இருக்குது. ஸோ செமையாக வெயில் அடிக்குது. இன்றைக்கி மழைன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் மழை இல்லாமல் செமையாக வெயில் அடிச்சிட்டு. ஸோ பழக்கடைகளும் இருக்குது. அப்படியே பழங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்சில் கால் நினச்சிட்டு அடுத்து வந்து சென்னையில் நிறைய இடங்கள் வந்து நல்லா வந்து பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அடுத்து வந்து வள்ளூர் கோட்டம், அந்த இடத்தையும் போய் விசிட் பண்ணோம். நிறையா வந்து டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க சென்னையில் கவர்மெண்ட்டு. ஸோ பீச் அங்கே வந்தாச்சு. எப்பாப்பா செமையாக இருக்கு. செமையாக வருது. எத்தனை வாட்டி வந்தாலும் மெரினா பீச்சுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும். ஸோ இந்த கடலுடைய அலைகளும் சத்தங்களும்
பக்கத்தில் அந்த இடத்துல வந்து பழக்கடைகள் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வாங்கி சாப்பிடணும். ஐஸ்கிரீம்ஸாக இருக்குது, ஆனால் ஐஸ்கிரீமு வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இப்போ பழக்கடைகளில் போயிட்டு பழங்கள் வாங்கி சாப்பிடணும். ஓகே நம்பர்லே அங்கே நான் அந்த மரத்தில் உட்காந்துட்டு அடுத்ததாக போடுறேன். ஸோ அந்த சீட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது மரச்சேர் அந்த பக்கம் அமைச்சிருக்காங்களே, ஸோ அந்த மரச்சேரில் வந்து உட்காந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நண்பர்களே பாருங்கள், மரத்தாலான ஒரு சேர், நாற்காலி, மரத்தாலான நாற்காலி, நல்லா படுத்துகிட்டே வந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூ. வேணால் நல்லா வந்து காத்தோட்டமாக படுத்துகிட்டே வந்து நம்ம பீச்சை ரசிக்கலாம். ஆனால் என்ன இதில் குறைன்னு பார்த்திங்கன்னா, இந்த மேலே கூரை இருக்குது பார்த்திங்களா, அந்த கூரையை வந்து இன்னும் பெருசு பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்க நாற்காலியில் வந்து வெயில் அடிக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் ஒரு குறையாக இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து நல்லா இருக்குது, நல்லா வந்து படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது. ஸோ பகல் நேரத்தில் வந்து இங்கே உட்கார முடியாது, வெயில் அடிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நான் உட்காந்துருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நிழல் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது இடம், நல்லா காற்றும் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ சூப்பராக நல்லா தூங்கலாம், நல்லா வந்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம், நல்லா காற்று அடிக்குது. ஸோ இன்னும் வந்து பணிகள் வந்து நிறைவடைகளை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பின்னாடியே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பின்னாடியே வந்து எவ்வளோ வந்து என்ன மாதிரியான செட்டப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு நாள் வந்து வீடியோவை எடுத்து போகிறேன். ஓகே நண்பர்களே, புதுசாக என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.